இப்போ சீசன் 1ஓட எபிசோட் 11. போன எபிசோட்ல எண்டான மாதிரி தான் காட்டுறாங்க. ரகேல் கிட்ட வந்து ஏஞ்சல் ஃபோன் பண்ணி எப்படின்னு தெரியல, நான் வரதுக்கு முன்னாடி ஃபார்மசியை கொள்ளையடிச்சிட்டாங்க, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியுன்ற மாதிரி பேசுறான். பேசிட்டே போனை 2 பேரும் வைக்கிறாங்க. இப்போ 2 பேருக்குமே அவங்க மேல ஆப்போசிட்ல டவுட் வந்துருது. அப்புறம் ரகேல் டென்ஷனா கேம்ப விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருப்பா. அந்த உயர் அதிகாரி வந்துட்டு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ உன் ஃப்ரெண்டை நம்புறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்பவுமே நேர்மைங்கிற கோட்டை யார் தாண்டுவான்னு சொல்லவே முடியாதுன்ட்டு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறான். இந்த பக்கம் மாஸ்கோ வந்து ஓரளவுக்கு சுரங்கத்தை தோண்டி முடிச்சிட்டான் போல இருக்கு. மண்ணு வந்துருச்சு. அப்பா கல்லை தாண்டி மண் வந்துருச்சுன்னு பாட்டு பாடி கொண்டாடுறான். ஒருத்தர்ல 2 பேர்ல இங்க எல்லாருமே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நைரோபி இங்க மிஷினை விடாம ஓட்டி 400 மில்லியன் யூரோஸ் வரைக்கும் பிரிண்ட் அடிச்சிட்டா. அவளும் அந்த இடத்துல வந்து என்ஜாய்மெண்ட்ல கலந்துக்கிறா. எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆர்த்தரோவை காமிச்சா அவன் வாஷ்ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு நான் பாத்ரூம் போகணுன்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். ரெஸ்ட் ரூம்ல அதே டைம்ல ஆப்போசிட்ல இன்னொருத்தர் வராரு. இவர் வந்து கீழே சுரங்கத்துல வேலை பார்க்குற ஆளு தான். நான் பேசுறது கேக்குதா, ஆர்த்தரோ வந்திருக்கேன்னு 2 பேரும் கீழே குனிஞ்சு பேசிப்பாங்க. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு கத்திரிக்கோள் இருக்கு, இன்னும் 2 ஹவர்ஸ்ல இங்க வா, ஸ்க்ரூ டிரைவர் ஆணி பிளேடு ஏதாவது கொண்டு வரேன். அவங்க பாம்பு M16 வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவரையும் ஆணி வச்சு நான் என்ன கலட்டுறது? கீழே இருக்கிற எல்லாரோட உயிரும் உன் கையில தான் இருக்கு, நீ தான் அவங்கள காப்பாற்றணும். இப்போதைக்கு நம்ம கையில கிடைக்கிற சின்ன பொருளும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். 2 ஹவர்ஸ்ல இங்க வா, வாட்ச்ல டைமர் செட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு கிளம்பி போயிடுறான். ஹைஜாக்கர் சைட்ல இருந்து கேம்ப்ல இருக்க போலீஸ்க்கு போட்டோ அமைச்சிருக்காங்க. அதை தான் போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா என்ட்ரன்ஸ் கேட்லயும் பாம்பு வச்சிருக்காங்க. திறந்தா வெடிச்சு சதுரிடும். இது உண்மையான பாம்பான்னு கேட்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க இதை அமிச்சோம். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு எக்ஸ் ஹஸ்பண்டோட பேர் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ரகேலுக்கு டென்ஷன் ஆயிடும். அவர் தான் பெஸ்ட், கவர்னரே அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே வேற வழி இல்லாம ரகேல் அவங்க என்ன சொன்னாங்க, அது உண்மையான பாம்பு தான் அவங்க சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து பெர்லின் கிட்ட நைரோபி வந்து அந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அவளை கூப்பிட்டு அவகிட்ட நான் பேசணும்னா அவளை கூப்பிட்டு வரதுக்காக போறா. அதே டைம்ல ஹாஸ்டேஜ் போன்ல இருந்து கேம்புக்கு ஒரு போன் வருது. நம்ம ரியோ தாங்க பேசுறான். ரியோ நீதானா? எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். நான் ஜட்ஜி கிட்ட பேசுறேன். உனக்கு 2 வருஷத்துல விடுதலை கிடைச்சிரும். இப்போ என்ன உனக்கு ஒரு 22 வயசு, வெளியே வந்து நீ சந்தோஷமா வாழலான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசர் பிளான போடுறது தான் காட்டுறாங்க. வெளியே இருக்க போலீஸ்காரங்க எப்படி வேணா நமக்குள்ள நுழைய நினைப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதுலயே பலவீனமான ஆளை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணி உங்ககிட்ட பேரம் பேசுவாங்க. 2-3 வருஷத்துல வெளியே வந்துடலான்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அந்த டீல் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க 10 சட்டத்தையாவது மீறி இருப்பீங்க. எந்த ஜட்ஜு நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்ற முடிஞ்ச ஒரே ஆளு நான் தான்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் இவன் உடனே கவுண்ட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல வெப்பன்ஸோட ராயல் மின்ட்குள்ள வந்ததுக்கு 2 வருஷம், அப்புறம் போலீஸ்காரங்க 4 பேரை பிடிச்சி வச்சதுக்கு 40 வருஷம். அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. வெப்பன்ஸோட ஹைஜாக் வந்ததுக்கு ஒரு தனி தண்டனை கிடைக்கும். நான் இன்னும் அதுல ஹாஸ்டேஜஸ் சேர்க்கல. ஒரு ஹாஸ்டேஜஸ்க்கே 6 வருஷம் கிடைக்கும். அப்புறம் எவ்வளோ வருஷம் கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு இந்த பக்கம் ப்ரொஃபசர் சொல்றது எல்லாமே ரியோ அவன் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜட்ஜி ரொம்ப கோபமானவர், உங்க மேல ரொம்ப வெறுப்பா இருக்காருன்னா 723 வருஷம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல ஜட்ஜி ரொம்ப நல்லவர், பீனல் கோட்டை அவர் மதிக்கிறவரா இருந்தா ஒரு 173 வருஷம் கிடைக்கும். அத்தனை வருஷம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ப்ரொஃபசர் சொல்றதை இந்த பக்கம் ரியோ சொல்லுவான். இதை கேட்டவனே இவங்களே மிரண்டுருவாங்க. இங்க பாரு, ஆனா எங்களால ஏதாவது பண்ணி உனக்கு உதவ முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வேணும்னா நான் சொல்றது நீங்க பண்ணுன்ற மாதிரி ரியோ சொல்றான். என்னன்ற மாதிரி கேட்டா பிரசிடென்ட்டை லைவ்ல வந்து பேச சொல்றான். அவர் லைவ்ல வந்து ஹைஜாக் பண்ணி இருக்கிற ஆட்கள்ல ஒருத்தர் நல்லவரா மாறினா அவருக்கு விடுதலை தந்துருவோம், அவர் மேல கையே வைக்க மாட்டோம்னு சொல்லுங்க, அப்போ நான் உதவி பண்றேன்ற மாதிரி சொல்லுவான். இவன் பைத்திய மாதிரி வளர்றானே. சரி நாங்க அது பண்றோம், எங்களுக்கு நீ ஒரு உதவி பண்ணு. உன் ப்ரொஃபஸரோட பேர், ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று சொல்லு, அது கிடைச்சாலே போதுன்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோதானே, இரு சொல்றேன்ட்டு கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டி ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் 3 பேர் காது திறந்து ரியோவை காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க, என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. ரியோவை 2 பேர் திட்டு வந்து டோக்கியோ சப்போர்ட்க்கு வந்துருவா. அந்த போலீஸ்காரங்களை நம்மளும் தானே நோண்டிக்கிட்டு இருக்கோம், இவன் பண்ணதுக்கு மட்டும் கோவப்படுறீங்க, அந்த பிளானை நீ ஏத்துக்கணும்னு நினைச்சேன்ற மாதிரி கேட்பா. ரியோக்கு வந்து அந்த பிளானை கொஞ்சம் ஏத்துக்கணும்னு தான் மனசு இருக்கு. அப்புறம் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா, வெளியே போய் நம்ம என்ன பண்ண போறோம், மறைஞ்சி வாழணும், அதுக்கு அவங்க கொடுத்த ஆஃபரே பெஸ்ட் தான்ற மாதிரி யோசிப்பான். உன் நண்பர்களே நீ ஏமாத்த போறியா? என்ன ஃப்ரெண்ட்ஸா? ஊர் பேர் வச்சிருக்கானுங்களே இவனுங்களா? டோக்கியோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். சில பேர் தெரிஞ்ச நண்பர்களோட இவங்க எனக்கு பெரிய ஆளுங்க தான்,
நீ மட்டும் துரோகம் பண்ண எங்களுக்கு, அப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்க. என் கையில மாட்டுனேன்னா நானே உன்னை கொன்னுடுவேன்டான்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறா. அப்புறம் இங்க ஆர்த்தர் வந்து அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் கீழே இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு ஒரு சில டூல்ஸ் கிடைச்சா போதும், அவன் தப்பிக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்மளும் அதுக்கு பதிலா ஹெல்ப் பண்ணணும். வேலை பார்க்க நீ போவல, ஏதாவது டூல்ஸை கொண்டு வா போன்ற மாதிரி சொல்லுவான். அந்த பையன் முதல்ல முடியாதுன்னுவான். வேற வழி இல்லடா, நீ தாண்டா போய் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே டைம்ல எல்சிங்கி வேலை பார்க்கறதுக்கு எல்லாரும் வாங்க, ஆர்த்தரோ நீ மட்டும் ரெஸ்டெட்ன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறான். அடுத்து பெர்லின் ஆலிசன் பார்க்கர் கிட்ட பேசுறதுக்காக உட்கார்றா. அதே இடத்துல அவங்களோட டீச்சரும் இருக்காங்க. பெர்லின் கூட க்ளோஸா இருக்கிற பொண்ணும் இருக்கா. இதை பாக்குற நைரோபிக்கு ஒண்ணுமே புரியாது. இவன் வளவலன்னு நிறைய பேசுவான். முக்கியமா என்ன சொல்லுவானா, நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ கம்முன்னு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவான். அந்த பொண்ணு கெத்தா பேசுறதா நினைச்சுக்கிட்டு, இங்க பாருங்க மத்த ஆஸ்டேஜ் மாதிரி நான் கிடையாது, நீங்க வெளியே போறதுக்கான பாஸ்போர்ட்டே நான் தான், என்ன மத்தவங்கள மாதிரி ட்ரீட் பண்ற வேலை வச்சுக்காதன்ட்டு இவன் மிரட்டுவா. இதை பார்த்த உடனே ஓ அப்படியா, அந்த ரெட் கலர் ஃபைல் எடுன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னோன்னே அந்த பொண்ணு ரெட் கலர் ஃபைல் எடுத்து தரா. இதை நைரோபி மட்டும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. அவன் உடனே ஃபேமிலி மெம்பர் எல்லாரோட போட்டோவும் எடுத்து காட்டுறா. இவங்க எல்லாரையுமே ஒரு ஹிட்மேனை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். உன் ஃபேமிலியே எங்க கண்ட்ரோல் தான், புரியுதா, ஒழுங்கா நடந்துங்கன்னு சொன்னோன்னே நைரோபி நான் கூப்பிட்டு போவா. போகும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் கெத்தா பேச சொன்னேன், அதுக்குன்னு அது எந்த இடத்துல பேசணும்னு தெரியாதான்ற மாதிரி கத்தி கூப்பிட்டு போயிடுறா. அடுத்து ப்ரொஃபசர் பெர்லினுக்கு கால் பண்ணி எல்லாமே கரெக்டான்ற மாதிரி கேட்பாரு. எல்லாம் இங்கே கரெக்டாக போகுதுன்னு சொன்னோன்னே 6 ஹவர்ஸ் கழிச்சு நான் கால் பண்ணுறேன்னு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து போலீஸ்காரர் ரக்கேல் கிட்ட அவங்க சுரங்கம் தோன்றாங்கன்ட்டு நமக்கு சந்தேகம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்வார். அப்போது சுரங்கத்தோட அதிர்வை கண்டுபிடிக்கிற மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அவங்க எந்த டனலில் யூஸ் பண்ணி தப்பிக்க போகிறாங்கன்ட்டு எனக்கு தெரியணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏஞ்சல் வந்தோடனே எல்லாருமே கொஞ்சம் வெளியே போங்கன்னு எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணன்ட்டு இவங்க ஏஞ்சல் கிட்ட கத்துறாங்க. ஏஞ்சல் அதே மாதிரி நீ ஏன் பண்ண, நீ தான் இதை சொல்லியிருப்பன்ட்டு 2 பேரும் மாற்றி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ தான் ஏமாத்தி இருக்க, ஏன் இப்படி பண்ணன்ட்டு அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன துரோகின்னு நீ சொல்றியானோன்னே ஆமா நீ துரோகத்தை தான் பண்ணியிருக்க, இந்த இடத்துக்கு நான் மட்டும் வரல நிறைய பேர் வராங்க, உன்னோட காஃபிடேரியா ஃப்ரெண்ட் இருக்கானே அவனும் இந்த இடத்துக்கு வரான், அவன் மேல கொஞ்சம் கூட உனக்கு சந்தேகம் வரலையா, பார்த்த உடனே அவன் கூட பழகி எல்லா கதையும் சொல்லிட்ட, அவனை பார்க்கவே கிரிமினல் மாதிரி இருக்கான், அவன் இதே இடத்துல தான் பக்கத்துல ஆஃபீஸ் வச்சிருக்கான், ஜூஸ் தயாரிக்கிறேன்னு சொல்றான், போய் பார்த்தா அது ஏதோ ரெடிமேட் ஜூஸ் வாங்கி அதை என்கிட்டயே கொடுத்துட்டு எதையோ மறைக்கிறான், அந்த இடத்துல அவன் கஞ்சா விளைவிக்கிறான்னு நினைக்கிறேன்ட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ நீ அவனை ஃபாலோ பண்ணியா, ஆமா ஃபாலோ பண்ணனோடனே ஒழுங்கா இங்கேருந்து போன்ட்டு போலீஸ்காரரை கூப்பிடுறா. அவன் கடுப்புல டேபிள் எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரரை கூப்பிட்டு அவனை விலங்கு போட்டு கூப்பிடுமோன்ற மாதிரி கோவப்படுறா. விலங்கு போடுன்ட்டு அவனை கையை நிட்டுன்னு இருக்கான். ரக்கேல் நம்ம 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ரக்கேல். 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா? கிடையாது, நீ தான் 15 வருஷமா என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. உனக்கு கல்யாணம் ஆகி வைஃப் இருந்த பிறகும் என்கிட்ட எப்படி நெருங்கலான்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. ஒரு ஜோக் சொன்னா கூட அதுலேயும் தப்பான எண்ணத்தோட தான் நீ பேசுற. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே விலை பேசிட்டு இல்லை நீயே, எவ்வளோ காசுக்குடா விலை பேசின போடா இங்கேருந்துட்டு பயங்கரமாக கத்தி திட்டி விட்டுறா. அப்புறம் வேலை செஞ்ச எல்லாருமே அங்கே வந்து உட்காடுறாங்க. ஆர்த்தர் பக்கத்தில் அவன் உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை கொண்டு வந்துக்கிறேன்ட்டு ட்ரெஸ்ஸில் ஒட்டி கொண்டு வந்திருப்பான் டேப்பில், ஸ்க்ரூ டிரைவர் என்னென்னவோ. மறைச்சி வீடா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பி போ, பாத்ரூமில் செகண்ட் ரெஸ்ட் ரூமு அங்கே இருக்கிற இடத்துல இதை ஒட்டி வச்சிரு, அந்த ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் அவங்கள காப்பாற்றிடுவான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், முடிஞ்ச சில பேரை மட்டும் இங்கேருந்து நம்ம கூப்பிட்டு போகலான்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து ரக்கேல் டின்னருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க சல்வா, நீங்களும் என்னை ஏமாத்துறீங்களேன்ட்டு வருத்தப்படுவாங்க. நான் என்ன பண்ணேன்ட்டு ப்ரொஃபஸர் கேட்பாரு. ஒருத்தர் என் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு சொன்னாரு, ஆனால் இன்னும் வரவே இல்லை, ஒருவேளை அவங்க 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணா நான் என்ன பண்றதுன்னு ப்ரொஃபஸர் கேட்பாரு. நீங்க வரலன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், தயவு செஞ்சு வந்துருங்கன்னு. கவலைப்படாதீங்க நான் கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி ப்ரொஃபஸர் காலை கட் பண்றாரு. அடுத்து மோனிகாவை காமிச்சா ஆர்த்தரோ கூட பேசின எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆர்த்தரோ எவ்வளவு ஆர்ஷா திட்டினா அப்படின்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டென்வர் வந்துட்டு உனக்கு சாப்பிட என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா, இதை நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவும் ஆகல, அதனால நீயும் சாப்பிடலாம், அப்புறம் உனக்கு கேண்டீஸ் பிடிக்குமா அதையும் கொண்டு வந்திருக்கேன்ட்டு சின்ன பையன் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு உடனே இவனுக்கு முத்தம் கொடுத்துட்றா. 2 பேருமே அப்புறம் க்ளோஸா இருக்காங்க. அப்படியே ஏஞ்சலை காமிச்சா ஏஞ்சல் ரக்கேலுக்கு ஃபோன் பண்ணுறான். அது வாய்ஸ் மெயிலில் தான் போகுது. நான் முட்டாள்தனமாக கோவப்பட்டேன், ஏதோ ஓவராக பேசிட்டேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ இப்படி பண்ணாத, என்னை சந்தேகப்படாத, உன்னோட முட்டாள்தனத்தினால என் வாழ்க்கையே போயிடுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவரை அரெஸ்ட் பண்ணி வேலையை பிடுங்கி விசாரிப்பாங்க. ரொம்ப வருத்தமாக பேசிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மோனிகா டென்வர் கிட்ட உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் மேலே காதல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் தினம் காலையில் எந்திரிச்சா என்ன யோசிப்பீங்கன்ற மாதிரி கேட்பா. நான் அப்படி எதுவுமே யோசிக்க மாட்டேன்ன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுவான். ஆனால் நான் இருக்கேன் தெரியுமா, ரொம்ப பெரிய பயந்தாங்கொலி, இன்செக்யூரிட்டியான பொண்ணு, அதனால தான் கல்யாணம் ஆன ஒருத்தர் கூட நான் பழகிட்டு இருந்தேன், நான் ரொம்ப பயந்தாங்கொலி தெரியுமான்னு வருத்தப்படுவா. ஹே யார் பயந்தாங்கொலி, நீயா? இப்போ ஏற்பட்ட நிலைமையிலையும் ஃபோனை திருடி இருக்க,
பெர்லின் கிட்டயே எதிர்த்து பேசியிருக்க, கால்ல சுடுன்ட்டு நீ தான் சொல்லியிருக்க. முகமூடி போட்ட ஒரு கொள்ளைக்காரனை விரும்ப எந்த கோழையான பொண்ணாலையும் முடியாது. நீ தைரியசாலியான பொண்ணு தான் தெரியுமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நானும் காலைல கொள்ளையடிக்க வரும்போது ரொம்ப பயந்தேன். என் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பேசினதை காட்டுறாங்க. நான் எதுக்குப்பா அந்த இடத்துக்கு வரேன்? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கு. நான் சும்மா தான் வரேன். அந்த பொண்ணால கள்ள நோட்டை அடிக்க முடியும். உங்களால சுரங்கத்தை நோண்ட முடியும். ஆனா நான் வேஸ்ட்டு தானேன்ற மாதிரி வருத்தப்பட்டிருப்பான். நான் ப்ரொஃபஸரை நம்புறேன். அவர் நம்மள வெளியே கூப்பிட்டு வந்துருவாரு. நீ என் கூட வரேன்ற மாதிரி அவங்க அப்பா தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பாரு. அடுத்து ஆர்த்தரை கூட பேசினவரு ரெஸ்ட் ரூமுக்கு வராரு. பார்த்தா டேப்ல அந்த பையன் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். இங்க ஒரு லெட்டரும் இருக்கு. இது எல்லாத்தையுமே உன்னோட உடம்போட ஒட்டி அங்கேருந்து கொண்டு போயிடு. நைட்டு 9 மணிக்கு மேலே நமக்கு தப்பிக்க ட்ரை பண்ணலாம். நானும் முடிஞ்ச சில பேரை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறேன்ற மாதிரி எழுதியிருக்கான். அவனை எல்லா பொருளையும் ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்து இந்த பக்கம் ரக்கீல் கிட்ட ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் காமெடிலாம் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரக்கேல் வாங்க போங்கன்னு பேசுவாங்க. ப்ரொஃபஸர் உடனே இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம வாங்க போங்கன்னு பேச போகிறோம்? அது எப்போனா நீங்கள் இந்த டேபிள் கீழே குனிஞ்சு பார்க்குற வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிரும். என்ன சொல்கிறீங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அஸ்கி வாய்ஸ்லாம் பேசுவாங்க. சரி ஓகே அப்படின்னு குனிஞ்சு பார்ப்பாரு. பார்த்தா கன்னு வச்சு மாஸ்து காமிச்சிட்டாங்க. ஒழுங்கா சீன் கிரியேட் பண்ணாம ஏந்திரி. நீ ஜூஸ் தயாரிக்கிற இடத்துல ஏதோ வேலை பண்றேன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒழுங்கா என்ன இங்கே கூப்பிட்டு போற. இல்ல அரெஸ்ட் வாரண்ட் வந்தா தான் நீங்க இப்படி பண்ணணும்னு சொன்னேன்னா அதுக்கும் நான் ரெடி. இன்னும் 2 ஹவர்ஸ்ல இங்க அரெஸ்ட் வாரண்ட் வந்துடும். சாய்ஸ் உன்னோடது தான். இப்போ என்ன கூப்பிட்டு போறியா இல்ல 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு போறியான்ட்டு கெத்தா பேசுறாங்க. ப்ரொஃபஸர் என்னடா இதுன்னு பதட்டமா இருக்கிறதோடைய எபிசோட் 11 முடிக்கிறாங்க.